ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்ன ஃபிஷ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸுடைய அப்டேட்டு. இது வந்து சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர் சிம்ஸு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பை 3 get 1 ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா. சிம்ஸ் இதுக்குள்ளே ப்ரீட் நிறையா விட்ருக்கோம், குட்டியும் நிறையா தான் எடுத்துகிட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பியில் என்ன கப்பி ப்ரோ இருக்குது இப்போதைக்கு அவைலபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா கப்பின்னு சொல்லிட்டு இருக்குங்க. கோப்ரா கப்பி இருக்குது, ஓகேங்களா. ஸோ கோப்ரா கப்பி நல்லா ப்ரீடிங் சைஸாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 60 ரூபாய்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேலோட இது பாருங்கள், சைடு வியூ நல்லாயிருக்கும். மேல் இப்படி இருக்கும், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா வாலில் மட்டும் இதாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சில்லி இது வந்து தனியாக எடுத்திங்கன்னா பேர் 60 ரூபாய்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சில்லி மசைக்கு பேர் வந்து 85 ரூபாய் சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ மாதிரி ஒன்று இது பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா பேரே 45 ரூபா தான் வரும். என்னென்னா சில்லி மசைக்கு ஒரு பேர் எடுத்துக்கலாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோப்ரா ஒரு பேர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் டம்போ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இது, ஓகேங்களா. ஸோ வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு கிளியர் கட்டாக காட்டல. அது காரணம் என்னென்னா ஏகப்பட்ட ஆர்டர் இருக்குது. நீங்கள் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுங்க, முடிஞ்சால் நீங்கள் அனுப்பிச்சி விடுவோம். அப்படி இல்லாட்டி நாளைக்கு தான் டிஸ்பேச் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் கட்டாக காட்டல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஃபிஷ் எப்படி ப்ரோ வளர்த்துறது, ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரோ எங்களால் வளர்த்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குங்க. என்னென்னா நான் இன்றைக்கும் சொல்கிறேங்க, சின்ன லெவலில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு பேர் 2 பேர் வளர்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் என்றைக்கு ஒரு 10 பேர் 20 பேர்னு போகிறீங்களோ அன்றைக்கி கொஞ்சம் சிரமமாக இருக்குது, செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயோதிக வயசாகி இறக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இறக்குறது மட்டும் தான் வருமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி போகிறதுலேருந்து எல்லாமே இதாகிடும். இப்போ இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே செட் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு குட்டி போகிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த இது பிளாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் பிளாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நம்ம உள்ளே இருக்கும். அதனுடைய குட்டி பாருங்கள், ஸோ குட்டி தெரியுதுங்களா, அதனுடைய குட்டி. அதே மாதிரி நார்மல் பிளாட்டி ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்ரைஸ் மாலி குட்டி பாருங்கள். ஏன்னா சன்ரைஸ் மாலிங்க ஒன்று பெருசாக ஒன்றே ஒன்று இருக்கும், பெருசாக காணோம். ஸோ பெருசு ஒன்றே ஒன்று உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனுடைய குட்டி நிறையா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ப்ரோ இறப்புன்னு வருதே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ப்ரோ இறப்புன்னு வருது ப்ரோ, என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ. உங்களுக்கு இறக்க மாதிரி எல்லாருக்குமே இறப்புன்னு ஒன்று இருக்குங்க. என்னென்னா கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1-2 அங்கங்கே இறப்பு இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் வந்துன்னா இந்த ஸ்னெயிலை வந்து வெறுப்பாங்க. அதாவது அந்த டேங்கில் வந்தால் கூட சரிங்களாங்க, ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நிறைய பேர் ஸ்னெயிலாக இருக்குது ப்ரோ அப்படின்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்னெயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஆல்கையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஏதாவது இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா க்ளீனிங் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா அந்த இதில் வந்து உறிஞ்சு அப்படியே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கும். மேக்ஸிமம் ஸ்னெயில் இருந்தால் விட்டுருங்க. இல்லை அப்புறம் எனக்கு இந்த ஸ்னெயிலாக வேணாம் ப்ரோ அப்படின்னா ஆப்பிள் ஸ்னெயில் அது மாதிரி கூட வளர்த்துங்க, அதுவும் நல்லா ரீவேல்யூ கூட நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் செட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ மீன் வளர்த்துறதுங்கிறது வந்து செட் பண்ணுறது ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீன் இறப்புங்கிறதே வராதுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து குட்டி எடுக்கிறது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். குட்டி எடுத்ததுக்கப்புறம் அது பாட்டுக்கு வளர்ந்து இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாலிக் பிளாக் இருக்கு இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாலிக் பிளாக் வந்து செட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாட்டுக்கு அது பாட்டு கிடச்சிருக்கணும். எந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸு ஸோ எதுவுமே பண்ணல. எனக்கு பார்த்திங்கன்னா குட்டி பாருங்கள், ஸோ எவ்வளோ குட்டி பாருங்கள். நான் உங்களுக்கு தெரியுதுங்களா, கை வைக்கிறேன் பாருங்கள், கை வச்சனாவே குட்டி தான். அதே மாதிரி இது வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டன் கிளியராலாம் இருக்காது. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபில் மட்டும் தான் பண்ணுவேன், மற்றபடி ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது இல்லை. நிறைய பேர் வீட்டுக்கு வரீங்க ப்ரோ, என்ன ப்ரோ தண்ணி இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. தண்ணி க்ளீனாக இருந்தால் மீனுக்கு நல்லது இல்லைங்க. கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகாமல் இந்த ஃபுட்டோட எண்ணிக்கை கம்மியாக போட்டு தண்ணி வந்து இந்த பாசம் பிடிச்சதை இப்படி மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த பாசம் பிடிச்சி நல்லா தண்ணி இருக்கும்போது என்ன தண்ணி ட்ரை ஆகும், அப்போ திருப்பி நீங்கள் ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா மீனுக்கு ரொம்ப 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 நல்லது, ஓகேங்களா. வேறு எதுவுமே நீங்கள் மீனுக்கு பண்ணணும்னு இல்லைங்க. ஸோ அதே மாதிரி அங்கங்கே அந்த குளிர் டைம் அதோடு வந்துச்சுன்னா 1-2 மீன் எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதில் இருக்க வீக்கான ஃபிஷ்ஷு, வயசான ஃபிஷ்ஷு அது மாதிரிலாம் இறந்துடும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர் டைம்லாம் தாங்காது. இப்போ இது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் பிளாக் ப்ரீட் எடுத்துகிட்டு இருக்குங்க, ரொம்ப நாளாக ப்ரீட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வயசான மீன் இது வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ப்ரீட் எடுத்துகிட்டே இருந்தேன், நல்லா குட்டி போட்டேன்னு எனக்கு இறந்துருச்சு. ஸோ அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த ஸ்னெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சிருச்சு, ரொம்ப எனக்கு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இறந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டு போகாமல் இருக்குது, அந்த ஒரு இதுக்கோசரம் அப்படி ஸ்னெயில் இருக்கணுங்க, கொஞ்சமாச்சு இருக்கணும். அதுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. ஸ்னெயில் ரொம்ப அதிகமானுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒன்ஸ் டேங்க் ஃபுல்லாக கழுவிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காய வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள், ஸ்னெயிலே வராது, ஓகேங்களா. இந்த மீன் இறந்த மீன் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு தண்ணி கழுவணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க.
ஏன்னா ரொம்ப பெரிய டேங்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டீகம்போஸில் ஆயிருக்காது. ஓகேங்களா, தண்ணி கெட்டும் போயிருக்காது, மீனுக்கு ஒன்றும் அஃபெக்டும் ஆயிருக்காது. அதனால் கம்முன்னு விட்டுருவேன், தண்ணி மாற்ற மாட்டேன். ஓகேங்களா, இது மாதிரி குளிர் டைமில் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது மீன் இறக்குறதுங்கிறது ஒரு காமன் தான். நம்மளுக்கு செட்டான மீன், வயசான மீன், அது மாதிரிலாம் வந்து இறக்கும். ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ பட் இது மாதிரி செட் பண்ணிடுங்க. ரொம்ப 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 மீனுக்கு நல்லது. குட்டி நல்லா போடும், நல்லா செட் ஆகிடுச்சுன்னா மீன் ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சி இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.